Adobe Premiere Pro பற்றி நம்ம ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்க்க போகிறோம். ப்ராஜெக்ட், டூல்ஸ், டைம்லைன், எஃபெக்ட், எஃபெக்ட் கண்ட்ரோல், கலர், சவுண்ட் எஃபெக்ட், கிராஃபிக்ஸ், ப்ரோக்ராம் சீக்வென்ஸ், சோர்ஸ் மானிட்டர், ஆடியோ மீட்டர். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம லேஅவுட் பண்ண போகிறோம். விண்டோ ஆப்ஷனில் தான் இருக்கும். ஒவ்வொரு ஆப்ஷனாக எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நமக்கு ப்ரீமியர் ப்ரோ விண்டோ எம்டியாக இருக்குது. இதில் நம்ம ஒவ்வொரு டூல்ஸாக லேஅவுட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து டூல்ஸ் எடுக்க போகிறோம். ஸோ விண்டோவில் டூல்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டூல்ஸ் வந்துடும். டைம்லைனை கிளிக் பண்ணுங்கள், நமக்கு டைம்லைன் வந்துடும். ஸோ நம்ம இங்கே இருக்கிற எந்த ஆப்ஷனும் நம்ம ஒவ்வொன்றா எடுத்துக்கலாம். எஃபெக்ட் எடுப்போம். ஸோ எஃபெக்ட்டை கிளிக் பண்ணால் எனக்கு எஃபெக்ட் வந்துடும். நமக்கு எஃபெக்ட் வந்துடுச்சு. அடுத்ததாக விண்டோவில் எஃபெக்டுடைய கண்ட்ரோல். ஸோ எஃபெக்டுடைய கண்ட்ரோல் எடுத்துட்டோம். சவுண்ட் எடுத்தாச்சு. கிராஃபிக்ஸ் வந்துடுச்சு. அடுத்தது ப்ராஜெக்ட் ஃபைல், அதாவது ப்ராஜெக்ட் பார்க்க போகிறோம். ரெஃபரன்ஸ் மானிட்டர். ஸோ ரெஃபரன்ஸ் மானிட்டர் எடுத்தாச்சு. சோர்ஸ் மானிட்டர், ஆடியோ மீட்டர், ப்ரோக்ராம் மானிட்டர். ஓகே, இப்போ நம்ம எல்லாமே எடுத்துட்டோம். ஸோ இது எப்படி அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். லெஃப்ட் சைடில் தான் நமக்கு ப்ராஜெக்ட் ஃபைல் இருக்கணும். நான் இந்த ப்ராஜெக்ட் ஃபைல் மேலே கிளிக் பண்ணி ட்ராப் பண்ணால் எனக்கு நிறைய ஆப்ஷன் எங்கே தேவையோ அங்கே நம்ம ஃபிட் பண்ணலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு வைக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா சைடில் கிளிக் பண்ணுறேன். எனக்கு சைடில் வந்துருச்சு எஃபெக்ட்டு. அடுத்து எனக்கு எஃபெக்ட் இங்கே இருக்கும். சைடில் வந்துருச்சு ப்ராஜெக்ட் ஃபைலு. அடுத்து எஃபெக்ட் இங்கே இருக்கணும். அடுத்து எஃபெக்ட் கண்ட்ரோல் இங்கே இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம்னா இதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இந்த நெல் சென்டராக இருக்குது இல்லையா, அதை அப்படியே சென்டரில் வச்சு கிளிக் பண்ணி மூவ் பண்ணாக்க நமக்கு சின்னதாக ஆகிடும். ஸ்பேஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ், அதாவது ஆடியோ ட்ராக் மிக்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அடுத்ததாக டூல்ஸு. இந்த ஏரியாவை கிளிக் பண்ணிங்கன்னா டூல்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள். டூல்ஸ் இங்கே இருக்கும். இது கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு டூல்ஸ் வந்துடும். ஸோ அந்த டூல்ஸை நம்ம ட்ராக் பண்ணிவிட்டு இங்கே டைம் லைனில் நான் ஒரு சைடு வச்சுக்கிறேன். ரெஃபரன்ஸ் அப்படின்றது ஆப்ஷன் எனக்கு தேவையில்லை, அதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இங்கே டூல்ஸ் வச்சாச்சு. லூமான்ட்ரிக் கலர். ஸோ லூமான்ட்ரிக் கலர் எடுத்துக்கிறோம். டூல்ஸ் இங்கே இருக்குது இல்லையா, டூல்ஸ் இங்கே எடுத்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லூமான்ட்ரிக் கலர் எடுத்து மேலே நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். இதை நம்ம சின்னதாகிட்டு இதோடைய ரெஃபரன்ஸ் ஆடியோ இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம இங்கே வச்சிடலாம். ஓகே, நமக்கு ஆடியோ மீட்டர் இங்கே வச்சுருக்கிறோம். ஸோ மற்ற எஃபெக்ட்லாம் நம்ம இங்கே வச்சுருக்கிறோம். இங்கே எஃபெக்ட்லாம் நம்ம இங்கே வச்சுருக்கிறோம். ரொமான்ட்ரிக் கலரு, அதை சின்னதாக இருக்குங்க. சவுண்ட் எஃபெக்ட்டு, ஸோ கிராஃபிக்ஸு, இதெல்லாம் நம்ம இந்த சைடில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது எது எங்கெங்கே இருக்குது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டு வந்து ப்ராஜெக்ட் ஃபைல், ரெண்டாவது எஃபெக்ட் இருக்கும், அதுக்கப்புறம் எஃபெக்டுடைய கண்ட்ரோல் இருக்கும், அதுக்கப்புறம் சோர்ஸ் கிளிப் மானிட்டர் இருக்கும், அடுத்து ஆடியோ ட்ராக் மிக்சரும் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அடுத்து ப்ரோக்ராம் மானிட்டர். கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதான் டைம் லைன். ஸோ டைம் லைன் கீழே இருக்கும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆடியோ மீட்டர் இருக்கும். இப்போ நம்ம இது போல் நம்ம செட் பண்ணிட்டோம். நமக்கு என்னென்ன தேவைன்றதை நம்ம செட் பண்ணியிருக்கிறோம். லேஅவுட்டை செட் பண்ணுறதுக்கு 2 மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஒன்று நம்ம இது போல் அரேஞ்ச் பண்ணுறது. ஸோ இன்னொன்று டீஃபால்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். எப்படி டீஃபால்ட்டாக எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்டோவில் ஒர்க் ஸ்பேஸ், இந்த ஒர்க் ஸ்பேஸில் ஆல் பேனல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆல் பேனலை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த பாருங்கள், எல்லா பேனலும் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துரும். அது எஃபெக்ட்டு, ப்ரோக்ராம் ஃபைலு, அதுக்கப்புறம் இங்கே ப்ராஜெக்ட் ஃபைலு, இங்கே பாருங்கள் இன்ஃபர்மேஷன், எஃபெக்ட்டு, கிராஃபிக்ஸு, சவுண்டு, கலரு, டேட்டா, ஹிஸ்ட்ரி எல்லாமே உங்களுக்கு இங்கே வந்துடும். ஸோ இதை தான் நம்ம மடிவோதரை அரேஞ்ச் பண்ணுவோம். நமக்கு எங்கெங்கே தேவையோ நம்ம அங்கங்கே எடுத்து நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 மெத்தட் நமக்கு இருக்குது. இப்போ நம்ம மறுபடியும் இதை அரேஞ்ச் பண்ண போகிறோம். ப்ராஜெக்ட் ஃபைலை நான் இந்த லாஸ்ட்டில் வச்சுட்டேன். இது ப்ராஜெக்ட் ஃபைல் இங்கே இருக்கும். ஸோ எஃபெக்ட் தவிர எனக்கு எஃபெக்டுடைய கண்ட்ரோல் இங்கே இல்லை. ஸோ அப்போ நான் எஃபெக்டுடைய கண்ட்ரோல் எங்கே இருக்குதுன்னு பார்க்குறோம். எஃபெக்டுடைய கண்ட்ரோல் இங்கே இருக்குது. ஸோ ப்ராஜெக்ட் ஃபைல் இங்கே இருக்குது, எஃபெக்டுடைய கண்ட்ரோல் இருக்குது. நமக்கு இங்கே எஃபெக்ட் வேணும்.
இங்கே இருக்குது பாருங்கள் எஃபெக்ட். அப்படியே ட்ராப் பண்ணிட்டு வந்து இங்கே எஃபெக்டோடைய கண்ட்ரோல் பக்கத்தில் வச்சிடலாம். இது எல்லாமே இங்கேயே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நமக்கு தேவையான டேட்டாஸ் எல்லாம் இங்கே இருக்கும். நம்ம தேவையானன்றப்போ நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ டைம் கோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதெல்லாம் இங்கேயே இருக்கட்டும். டூல்ஸ் இங்கே இருக்குது. ஸோ டைம் லைன் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைம் லைன் இங்கே இருக்குது. ரெஃபரன்ஸ் சோர்ஸ் இங்கே இருக்குது. ப்ரோக்ராம் மானிட்டர் இங்கே இருக்கும். ஸோ இது நம்ம ரெண்டுமே தனித்தனியாக எடுத்து வைப்போம். இது போல் வச்சாச்சு. இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டோம். இந்த அரேஞ்ச் பண்ணதை நம்ம நேமில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது ஒரு லேஅவுட்டை நம்ம நேமில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு ஆஃபீஸில் ஒரு 3 பேர் 4 பேர் ஒர்க் பண்ணுறாங்க, ஒரே சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்களுடைய ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க நேம் போட்டு லேஅவுட் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ எனக்கு ஏற்ற மாதிரி நான் லேஅவுட் சேவ் பண்ணாக்கா அதே போல் நான் ஓப்பன் பண்ணிக்கலாம். என்னுடைய நேமில் நான் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொருடைய நேம்லேயும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி லேஅவுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கும். ஸோ மற்றவங்களுக்கு ரைட் சைடில் பழக்கமாக இருக்கும். அதனால் சில பேர் ரைட் சைடில் வைப்பாங்க. ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு. சில பேர் டபுள் மானிட்டர் வச்சு செகண்ட் மானிட்டராக பயன்படுத்துவாங்க. ஸோ இந்த மாதிரி மெத்தட் இருக்கும்போது நமக்கு தேவையான லேஅவுட்டை அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம நேமில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். இது எப்படி சேவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். விண்டோவில் ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் கீழே வந்தீங்கன்னா சேவ் அஸ் நியூ ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல நம்ம நேம் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த இடத்துல அஸ்வித் அப்படின்னு கொடுத்துட்டு அஸ்வித் ஒர்க் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே பண்ணுறேன். இப்போ ஓகே பண்ணால் இந்த இடத்துல எனக்கு நேம் வந்துடும். நம்ம என்ன சேவ் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த நேம் வந்துடும். இப்போ பாருங்கள், எடிட்டிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும். கலரு, எஃபெக்ட், ஆடியோ இதுக்கேற்ற மாதிரி லேஅவுட் இருக்கும். இப்போ நான் அஸ்வித் அப்படின்னு சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த லேஅவுட்டு மறுபடியும் எனக்கு இந்த மாதிரி வந்துடும். இப்போ நான் வந்து எடிட்டுக்கு போகிறேன். இங்கே பாருங்கள், எடிட் போனால் எடிட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆப்ஷன். இது டிஃபால்ட்டாக இருக்கிற ஆப்ஷன். ஸோ அடுத்து நான் கலருக்கு வந்தேன்னா கலருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். எஃபெக்ட்டுக்கு வந்தேன்னா எஃபெக்டை மென்ஷன் வச்சு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ என்னுடைய நான் சேவ் பண்ணி வச்ச அஸ்வித் ஒர்க் அப்படின்னு கிளிக் பண்ணாக்கா இது போல் நமக்கு சேஞ்சஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எப்படி நம்ம இதுக்கு டைம் லைன்லாம் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபைலில் நியூ இதில் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்டு, டீம் ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சீக்வென்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த சீக்வென்ஸை நம்ம கிளிக் பண்ண போகிறோம். அதாவது ஃபைலில் நியூ சீக்வென்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுபோல் நிறைய ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனில் நம்ம ஒர்க் பண்ண போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிவின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த சீக்வென்ஸ் ப்ரீசெட்டுக்குள்ளார ஹெச்டிவின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா, ஹெச்டிவி 180i 25 ஃப்ரேம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து சீக்வென்ஸ் 1 அப்படின்னு இருக்கும். இதில் உங்கள் நேம் கொடுத்துருங்க. நான் வந்து இதில் டெஸ்ட் ஒர்க் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நான் மானிட்டர் மட்டும் எனக்கு தேவையான சைஸுக்கு நான் கொஞ்சம் பெருசாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு கீழே பார்த்தீங்கன்னா டைம் லைன் எனக்கு வந்துருச்சு. இந்த டைம் லைன் பார்த்தீங்கன்னா இந்த V1, V2, V3 அப்படின்றது எல்லாமே வீடியோ 1, வீடியோ 2, வீடியோ 3 அப்படின்னு இருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா A1, A2, A3 என்னன்னா ஆடியோ 1, ஆடியோ 2, ஆடியோ 3. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷனில் இதில் வந்துடும். இந்த பெரிய சைஸுக்கு ஏற்ற மேலே, அதாவது இந்த கேப்புக்கு மேலே V1 இருக்கிறது எல்லாமே வீடியோ ட்ராக்கு, இந்த A1 அப்படின்றது எல்லாமே ஆடியோ ட்ராக். இப்போ எனக்கு இதில் 3 ட்ராக்கு தான் இருக்குது. அப்போ நான் ஒரே 3 வீடியோ மட்டும்தான் வச்சு ஒர்க் பண்ண முடியுமா? இதில் நம்ம எத்தனை ட்ராக் வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணுங்கள். இந்த எம்டி ஸ்பேஸ் இருக்குது இல்லையா, இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஆட் ட்ராக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆட் ட்ராக் கிளிக் பண்ணிவிட்டு இதில் எனக்கு எத்தனை ட்ராக் வேணுமோ அத்தனை ட்ராக் நான் ட்ரை பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து இது வந்து ஒரு 5 ட்ராக் வேணும், ஒரு 5 ட்ராக் வேணும்னா வச்சுங்களேன், ஒரு 5 ட்ராக் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் ஓகே மட்டும் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஏற்கனவே இருந்து ஒரு 3 ட்ராக் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 5 ட்ராக் இருக்கும். அதாவது 1, 2, 3, 4, 5 ட்ராக் இருக்குது. இப்போ எனக்கு அதே போல் ஆடியோவும் எனக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற ஸ்பேஸில் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஆட் ட்ராக். இதில் இங்கே வீடியோ ட்ராக் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இங்கே ஆடியோ ஆட் ஆடியோ ட்ராக்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ட்ராக்கில் கிளிக் பண்ணிவிட்டு
நான் இதுலேயும் ஒரு 3 மட்டும் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஓகே பண்ணுறேன். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஆடியோ ட்ராக் எனக்கு வந்துடும். 1 2 3 இப்போ எனக்கு வீடியோ ட்ராக்கு எனக்கு வந்துருச்சு, ஆடியோ ட்ராக்கு எனக்கு இருக்குது. இப்போ எனக்கு மொத்தமாகவே 2 ட்ராக் இருக்குது. எனக்கு இந்த ட்ராக் வந்து அதிகமாக தேவையில்லை, நான் டெலீட் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இங்கே மேலே இருக்கிற எம்டி ஸ்பேஸில் ரைட் கிளிக் பண்ணுங்கள். கீழே வந்து பார்த்தீங்கன்னா டெலீட் ட்ராக்னு இருக்கும். அந்த டெலீட் ட்ராக் எடுத்துகிட்டு ஆல் எம்டி ட்ராக் அப்படின்னு கொடுத்துருங்க. அது வந்து டெலீட் ட்ராக் எடுத்துக்கலாம். ஸோ டெலீட் ஆடியோ ட்ராக் எடுத்துகிட்டு எல்லாமே எம்டியாக காட்டும் எனக்கு. இல்லை எனக்கு தேவையானதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே எல்லாமே எனக்கு எம்டியாக வேணும்னா நான் எம்டி செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுத்தா அப்படின்னாக்கா எனக்கு எல்லாமே டெலீட் ஆகிடும். ஸோ சாம்பிளுக்கு மட்டும் ஆடியோ ட்ராக் ஒன்று, வீடியோ ட்ராக் ஒன்று இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது இல்லையா ட்ராக்கு. இது வந்து எனக்கு பெருசாகணும் அப்படின்னா ஷிஃப்ட்டு ப்ளஸ்ஸு கொடுங்க. ஷிஃப்ட்டு ப்ளஸ்ஸு கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ட்ராக் வந்து பெருசாக இருக்கும். இது போல் டிஃபால்ட்டாக பெருசாகிடும். இப்போ நீங்கள் ஈஸியாக ஒர்க் பண்ணலாம். இது ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் ட்ராக். ஆடியோ ட்ராக் ஒன்று வேணும், வீடியோ ட்ராக் ஒன்று வேணும். அதாவது இதில் ஒரு 2, ஆடியோ ட்ராக்கில் ஒரு 2 எக்ஸ்ட்ரா ட்ராக் எனக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், நான் இப்போ போட்ட ட்ராக் வந்து சின்னதாக இருக்குது, ஏற்கனவே போட்ட ட்ராக்கு பெருசாக இருக்குது. இது எல்லாமே ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா ஷிஃப்ட்டு ப்ளஸ்ஸு, ஷிஃப்ட்டு மைனஸ் கொடுத்தா சின்னதாகும், ஷிஃப்ட்டு ப்ளஸ்ஸு கொடுத்தா ட்ராக்கு பெருசாகும். இப்போ நம்ம எப்படி ப்ரீமியர் ப்ரோவை லேஅவுட் பண்ணுறது அப்படின்னு நம்ம கற்றுக்கிட்டோம். நீங்களும் இது போல் உங்கள் நேமில் லேஅவுட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள்.